வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர். அதுக்கப்புறம் கேரளா லாட்டரியோட கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 22/9/2024 டியரோட 1 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 21ஆம் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 85544 இதுதான் ரிசல்ட்டாக வந்துச்சு. ஓகேங்களா, நம்ம கெஸ்ஸிங் கொடுத்ததில் டோட்டலாக ஃப்ளாப் ஆகிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 5ம் வரல, நம்ம 4ம் நம்ம கெஸ்ஸிங் சுத்தமாக வரவே இல்லை. பட் ஆனால் ரிசல்ட் வந்துச்சு. இது நம்மளது ஃப்ளாப் ஆகிருக்கு. ஓகேங்களா, 22/9/2024 கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 7 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 7, 0, 8 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7887 1771 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சிக்கான நம்பர்ஸு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 278160 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ 1 மணிக்கான கெஸ்ஸிங் அவ்வளோதான். அடுத்தது 3 மணிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 21/9/2024 ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 644906 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு. 22ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி அதுக்கு மாதிரி ரிசல்ட் ஓகேவா, அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் கெஸ்ஸிங்லாம் நேற்றுக்கு ஆல் போர்டில் 9 அதுக்கப்புறம் 6 கொடுத்தோம். 2 நம்பருமே ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பர்லேயுமே 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சி போர்டில் 6 கொடுத்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. ஏசியில் 96 கொடுத்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. ஏபிசியில் 908 கொடுத்துட்டோம். பட் ஆனால் 6 வந்து போட்டிருந்தோம், ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். பட் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏபிசியில் இன்னொரு நம்பர் 826 கொடுத்துருந்தா அதுலேயுமே 6 பாஸ் ஆகிருக்கு. சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா ஆல் போர்டில் 9ம் பாஸு 6ம் பாஸு. ஸோ நமக்கு 9, 6 பாஸ் ஆகிருக்கு இல்லை. அதே மாதிரி இதில் வந்து 0 கொடுத்துருந்தேன், பட் ஆனால் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஏவும் சியும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம், அதனால் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. 22ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 4 வந்து ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 2 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 4 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு 4, 9, 2 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2442 7799. ஸோ டபுள்ஸ் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. ஸோ அதனால் போட்டிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 471125 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஓகே, இதோட நமக்கு கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் முடிஞ்சது. அடுத்தது டியரோட 6 மணி கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரிசல்ட்டு 52584 இதுதான் ரிசல்ட் நேற்றுக்கு 6 மணிக்கு. நம்ம கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. பி போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. ஏவும் சியும் சுத்தமாக பாஸ் ஆகலை. நம்ம கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகலை. ஓகேங்களா, 22/9/2024 டியரோட 6 மணி கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 7 அதுக்கப்புறம் 8, சி போர்டில் 8 அதுக்கப்புறம் 3. ஸோ டோட்டலாக நமக்கு 378 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 8778 7337 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 479160 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ 6 மணிக்கான கெஸ்ஸிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 8 மணிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். 21/9 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டியரோட 8 மணிக்கு 34337 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் ஆல் போர்டில் 3 பாஸ் ஆகிடுச்சு. பி போர்ட்லேயுமே 3 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 7 அதாவது சி பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் 2 நம்பரில் 1 பாஸு, சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வின்னிங், ரொம்ப ஆஹா ஓஹோம் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளான ஒரு வின்னிங் தான் அடிச்சிருக்கு. அடுத்தது 22ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே டியரோட 8 மணி கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 0 அதுக்கப்புறம் 9, பி போர்டில் 0 அதுக்கப்புறம் 8, சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 8. டோட்டலாக பார்த்தோன்னா 9, 0, 8 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 9009, 0660 இந்த 4 நம்பர் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 990660 ஸோ இது கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். யாராவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஆட் ஆகலை, ஜாயின் பண்ணலான்னா உங்கள் விருப்பம், ஜாயின் பண்ணது உங்கள் விருப்பம் தான். உங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். பெய்டு குரூப்பு மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் என்னோடய பேஜில் லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் டெலகிராம் ரெண்டுமே இருக்கும். வாட்ஸ்அப் வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப் வந்து அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் விருப்பம் நம்மகிட்ட வருவாங்க, இல்லைனா வேண்டாம். நம்ம வீடியோவில் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வாங்க யூடியூப். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.